சூப்பர். Thank you. Very good. பாட சொல்லுமா? பிறந்த இதுல யோ யாருன்னா என்ன பாடுங்கயா? 1 2 ஐயோ 3 என்ன பாட்டு? 4 5 மாமா பாடுங்க. 6 7 8 9 ஏய் தண்டா லேலக்கு லேலக்கு லேலா இது லேட்டஸ்ட் தத்துவம் தோளா நீ கேட்டுக்க காதுல கூலா அடி மேளா மேளா கவலை யாருக்கு இல்ல அத கடந்து போகணும் மெல்ல. ஏய் டண்டக்கு டண்டக்கு டண்டா உச்சி வானத்தில் விரிசல் உண்டா வீசும் காத்துக்கு வருத்தம் உண்டா நம்ம மனசில் ஏண்டா. என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? ஏன் உங்களுக்கு நான் பாட்டு பாடுனது பிடிக்கலையா? ஓ நான் யாருன்னு இன்னும் உங்களுக்கு தெரியல. என்ன மாப்ள எல்லாரும் ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க, நீ மட்டும் ஏன் மாப்ள மாமாவை அமைதியா பாத்துக்கிட்டு இருக்க? பர்ஃபெக்ட் டைமிங், பர்ஃபெக்ட் என்ட்ரி. உன்கிட்ட இந்த டைமிங்க தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். உன்னை வச்சுதான் நான் இந்த கல்யாணத்தையே நிறுத்த போறேன். அட இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் தான் உன் தாய் மாமன்னு சொல்லு மாப்ள. இவரு தாய் மாமனா? என்ன மனோஜ், இவர் சொல்றதெல்லாம் உண்மைதானா? இவர்தான் உங்க தாய் மாமாவா? சொல்லுங்க மனோஜ். ஆமா, என்னோட தாய் மாமா தான். என்னக்கா இங்க நின்னுட்டு இருக்க? மாமா நான் யாருன்னு சொல்லு மாமா. சமந்தி, இவரு சொல்ற மாதிரி இவரு மனோஜோட தாய் மாமாவா? ஆமா, இவர் என்னோட தம்பிதான். ஆனா இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை. அது மட்டும் இல்லம்மா, இது என் புள்ள ஆசைப்பட்ட வாழ்க்கைமா. நான் என் தம்பி பொண்ணுக்கு சம்பந்தம் பண்ணதுல இருந்து நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். மனோஜ் சந்தோஷமாவே இல்ல. இப்பவே சந்தோஷமா இல்லாதவன் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படிமா சந்தோஷமா இருப்பான்? நீயே சொல்லுமா. அதனாலதான் நானே சரின்னு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். என்னென்னமோ சொல்லி சூப்பரா நல்லா சமாளிக்கிறீங்க. எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்க. என்ன நடக்க போகுதுன்னு நீங்களும் பார்க்க தானே போறீங்க. நீ போக ஏதாவது வேணும்னா உன் தம்பி என்கிட்ட கேளுக்கா, நான் உனக்கு பண்ணி தர்றேன். இப்ப கிளம்பு. என்னாச்சுமா? உங்க தம்பி ஏதாவது பிரச்சனை பண்ணிருவாருன்னு பயப்படுறீங்களா? பயமெல்லாம் இல்லம்மா, அதான் நீ இருக்கியே. அவங்க எல்லாம் பேசுறதே சரியில்லம்மா. என்னமோ பண்ண போறாங்கன்னு மட்டும் என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அவங்க என்ன பண்ணாலும் அதையெல்லாம் தாண்டி நீ இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்துவேன்னு எனக்கு நம்பிக்கை அதிகப்படியா இருக்குமா. நான் பாத்துக்கிறேமா. நீங்க இந்த கவலையெல்லாம் விட்டு கல்யாணத்தை பாருங்க. உங்க பையன் கல்யாணத்தை நீங்க இப்படி மூணாவது மனுஷியா தள்ளி நின்னு பாக்குறத நினைச்சா ரொம்ப சங்கடமா இருக்குமா.
நான் அப்போ போலியா அப்பா அம்மாவை செட்டப் பண்ணதால தானே உங்களால உங்க பையன் கல்யாணத்தையே பக்கத்துல இருந்து பார்க்க முடியாம போயிடுச்சேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா. ஐயோ, நீ அப்படிலாம் நினைக்காதம்மா. என் பையனோட வாழ்க்கைக்காக நீ உன் வாழ்க்கையவே பணைய வச்சு இவ்வளவையும் பண்ணிட்டு இருக்க. நீ இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்காக படுற கஷ்டத்துக்கு முன்னாடி என் கஷ்டம் எல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா. பக்கத்துல நின்னு பார்க்க முடியலன்னா என்ன, ஒரு ஓரத்துல தூரமா நின்னு பாத்துட்டு போறேன். என் பையன் கல்யாணத்தை எங்க நின்னு பார்த்தா என்ன? இன்னைக்கு நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு வந்திருந்த ஃப்ரெண்டுல ஒருத்தன் மனோஜ் ஏற்கனவே தெரியும்னு சொல்றான். அப்புறம் மனோஜ் இதுக்கு முன்னாடி ஏதோ இந்த ஃபுட் டெலிவரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தவர் என்னன்னு சொன்னான். நீங்க ஏன் இப்ப திருத்தன்னு முடிச்சுனுக்கிறீங்க? சொல்லுங்க, மனோஜ் யாரு? எங்களுக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியும். தெரியுமா? அப்புறம் ஏன் இந்த விஷயத்தை என்னாண்டையும் வீட்லயும் சொல்லவே இல்ல? அது ஏன்னா சுபாவும் மனோஜும் லவ் பண்றாங்க.